பாகிஸ்தான் என்பது பல நாடுகளாக மாறி, பலுச்சிஸ்தான் ஒரு நாடு. ஆனா பாகிஸ்தான்ல ஒரு பெரிய நாடா வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க கிராஜுவேஷன் டைம்ல அதுக்கு ஒரு நேரம் கொடுத்து சிந்திச்சு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. நம்ம பொருளாதாரம் 4 ட்ரில்லியன், பாகிஸ்தான் பொருளாதாரம் 380 பில்லியன். நம்ம 12 மடங்கு பாகிஸ்தானோட பொருளாதாரத்துல பெருசா இருக்கும். அதெல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர்ஸா இருக்காங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸா இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க சார். நாம நாட்டு மக்களோடு நிற்போம், நாட்டோட நிற்போம், ஆளுமையோடு இருப்போம். அவங்க என்ன வேலை செய்யணுமோ செய்வாங்க. நம்ம இந்தியர்களா கூட இருப்போம். அது மட்டும் நீங்க இருந்தா போதும். அவங்க பொசிஷன் இருக்கிறவங்க முடிவெடுத்து கட்டி வச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதை உங்க மைண்டை ட்ரபிள் பண்ண விடாது. கிராஜுவேஷன் ஒரு மாசம் கழிச்சு அந்த பிரச்சனை இருக்கா? நாம முடிவுக்கு இதை கொண்டு வர போகின்றோம். இது 80 வருஷமா இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டி பார்க்கலாம். அப்பாவி மக்களை கொண்டு பார்க்கலாம். இது மதம் இல்லை சார். என்ன சார், எல்லாரும் நாம எல்லாம் சகோதரர்கள். இந்தியாவில் 23 கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. நம்ம சொந்தம் தானே. இந்தியாவில் 23 கோடி பேர் இஸ்லாமியர் இருக்காங்க. They are brothers and sisters. இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. It is not a Hindu versus Islam versus Christian fight. It is a civilizational fight. பக்கத்து ஒரு நாடு தீவிரவாதத்தை ஆதரித்து இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை நாம் முடிவெடுத்து விட்டோம். அதனால இங்க இருக்கக்கூடிய கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் உங்க மைண்ட்ல வந்து பெருசா அஃபெக்ட் ஆக விடாதீங்க. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஆர்மி கூட இருங்க. அடுத்து உங்களுக்கு சில பேருக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கட்டும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் என்ன பேசினாலும் அந்த 5 பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. அப்பப்போ பிரச்சனை வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது. அதனால் மற்றும் ஒரு முறை the graduating class of 2023 and 2024 all the 374 students 314 பேர் undergraduate BE and BTech, 60 பேர் ME and MTech, all the 374 brilliant students. இப்படி பார்க்காதீங்க, திருப்பி பாருங்க. இந்தியாவே முன்னாடி இருக்கு. India is waiting for you. Go and conquer. Go and conquer whatever you want to do. Start big companies, do great things in life. எங்கேயாச்சும் நம்ம ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நீங்கள் நானும் பார்க்கும்போது என்னை பார்த்து ஹலோ சொல்லுங்க, நானும் உங்களை பார்த்து ஹலோ சொல்றேன். சார் அண்ணா நீங்க கேட்க வந்தீங்க பார்க்கும்போது எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுவேன். எப்போவாச்சும் நம்ம உலகத்துல இந்த பூமியை கண்டிப்பா பார்க்கத்தான் போறோம். Just say hello to me. If I am able to recognize you, I will say hello to you, so that we will exchange notes what we are doing with each other. Thank you so much. Have a great day.